பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் அனுபோக சுத்தியில் தொடர்ந்து பாடுகிறார். புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியார் உள் நின்று நகுவேன் பண்டு தோள் நோக்கி நாணமில்லா நாயினேன். நெகும் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே அப்படின்னு பாடுறார். நகுவேன் அப்படின்னா நகைப்பேன், பண்டு அப்படின்னா முன்பு, தோள் நோக்கி அப்படின்னா உடலை பார்த்து செருக்கடைந்து, நெகும் அன்பு அப்படின்னா உருகுகிற பேரன்பு. அவர் தன்னுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு தானே அனலைஸ் பண்ணுறார். புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியார் உள்ளென்று அப்படின்னா, உன்னுடைய அடியார்கள் ஒரு பெரிய திருக்கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையில் உண்மையான பக்தி கொண்டு உன்னையே சிந்தித்து உன்னையே பாடி உன்னை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் உன் அடியார்கள் கூட்டமாக நிற்கிறாங்க. அங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், புகுவேன், அந்த அடியார் கூட்டத்தில் நானும் ஒருத்தன்னு புகுந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வெட்கமில்லாத நாய் போல் இருக்கிறேன் அப்படிங்கிறார். நாய் வெட்கப்படாது. எவ்வளவோ விலங்குகள் பார்க்குறோம், அந்த விலங்குகள் எல்லாவற்றிலுமே நாய் தான் சுத்தமாக வெட்கம் அறியாது, ஆசை வெட்கம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாய் வெட்கமில்லாத ஒரு மிருகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வெட்கம் கெட்ட நாயை விட நான் கேவலமாக இருக்கனே அப்படின்னா, எதற்காக இங்கே வெட்கப்படணும் அப்படின்னா, அங்கே தன்னை சுற்றி இருந்த அடியார்கள் எல்லாரும் திருப்பெருந்துறையில் யார், இறைவனுடைய மெய்யன்பர்கள், மெய் அடியார்கள். அதனால் அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப இறைவனோடையே போயிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையேன்னு நான் சொல்கிறேனே, அவங்களுக்கு ஏன் கிடைச்சது? அவங்க இறைவனை தவிர வேறு எதையுமே சிந்தையில் கொள்ளவில்லை. ஆனால் நான் அப்படியா? இறைவன் என்னை கூட்டிகிட்டு போகலன்னு நான் நினைக்கக்கூடாது. என்னுடைய தகுதியை நான் அவங்க அளவுக்கு உயர்த்திக்கலைங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் புகுவேன் என்னதே நின் பாதம், உன் பாதத்தில் நானும் புகுந்துவேன் அப்படின்னு நான் நினச்சேனே. எவங்களுக்கு நடுவில் போற்றும் அடியார் உள்ளின்று, அடியார்களுக்கு நடுவில் நான் நிற்கிறதுனாலேயே எனக்கு அந்த தகுதி வந்துடுதுன்னு அர்த்தமா என்ன? இல்லை, உன்னுடைய பெரும் கருணையால் நீ எனக்கு கொஞ்ச நேரம் காட்சி கொடுத்த, உபதேசம் அளித்தாய். அந்த நேரத்தில் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? நகுவேன். அப்படியே எனக்கு ஒரு பெரிய பெருமை வந்துருச்சு. ஆஹா, சிவபெருமான் அம்மையப்பனா என்கிட்ட காட்சி கொடுக்குறாரே, அப்படியே தட்சிணாமூர்த்தி மாதிரி எனக்கு உபதேசம் அளித்தாரே, திருவடி தீட்சை அளித்தாரேங்கிற எனக்கு ஒரு செருக்கு வந்துடுது. நகுவேன், நான் அப்படியே கொஞ்சம் நகையாக சிரித்து கொள்வேன். எப்படி? அதுவும் பண்டு தோள் நோக்கி, சாதாரணமாலாம் சிரிக்க மாட்டேன், அப்படி தோலை உயர்த்தி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ப்ரைடில் தானே இந்த ஷோல்டர் அப்படி சின்னதாக ஷேக் பண்ணுவோம். அது மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அப்படி லைட்டாக லிஃப்ட் பண்ணி நான் அப்படியே தோலை குலுக்கி தோலை உயர்த்தி பெருமைப்பட்டேன், கர்வப்பட்டேன், செருக்கடைந்தேன்கிறார். அடியார் நின்று, அடியார்களுக்கு நடுவில் நானும் நின்று நகுவேன், அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டேன். பண்டு தோல் நோக்கி, சும்மா இல்லை, தோலை குலுக்கி சிரித்தேன். நாணமில்லா நாயினேன், நான் ஒரு வெட்கம் இல்லாத நாயை விட கேவலமான அற்பமானுடன். ஏன்? என்னை சுற்றி நிற்கிறவங்கள நான் பார்த்தேன்ல, அவங்கெல்லாம் எவ்வளோ தகுதியானவங்க. அவங்களுக்கு நடுவில் நம்மளை கொண்டு நிறுத்தி வச்சுருக்காரு. என்ன காரணமாக இருக்கும்? நான் ரொம்ப சிறியேன் ஆயிட்டேன்னு உண்மையை நான் யோசிக்காமல், பற்றியில் நான் யாருக்கு நடுவில் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டேன். அதுதான் நாயை விட கேவலமான தன்மை. வெட்கம் இல்லாமல் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உன்னை அவ்வளோ பக்தியோடு கும்பிட்டுருக்காங்க. எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு யோசிக்கும்போது, பசியில் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? சாப்பாடு கிடச்சா அப்படியே படபடன்னு எடுத்து சாப்பிடுவான்ல, அந்த மாதிரி நான் பசியில் கிடந்திருக்கேன். பசியில் இருந்ததுனால பாவம்னு சொல்லி நீ எனக்கு கொடுத்துருக்க. பசி வேறு, பக்தி வேறு. இவங்கெல்லாம் பக்தியில் இருந்திருக்காங்க. அதனால் வெறும் பயனற்ற பேச்சு பேசுகிறவன் நான். சும்மாவும் அந்த இடத்துல நீ எனக்கு இடம் கொடுத்துருக்க அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப அப்படியே திமிரா தோலை குலுக்கிட்டேன். இது முதல் குறை.
உன் பாதம் புகுவதற்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் நினைக்காம என்னை உட்கார வச்சுட்டேன், நீங்கள் நிற்க வச்சுட்டேங்கிறதுனாலேயே நான் ஒரு நாணம் இல்லாமல் அப்படியே பெருசாக என்னுடைய தோல் அழகை நானே பார்த்து கொண்டேன். அதுதான் என்னுடைய முதல் குற்றம். ரெண்டாவது, வெட்கமில்லாத பிறவி தான் நாய். அதே மாதிரி நானும் வெட்கமே படலையே, எப்படி நமக்கு கிடச்சிது அப்படின்னு நான் யோசிச்சிருக்க வேண்டாமா? அவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, ஐயோ இவ்வளோ மெய்யன்பர்கள் கூட்டத்தில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்திட்டாரே, தகுதி சிறிதும் இல்லையேன்னு நான் எண்ணி எனக்கு நானே வெட்கி கூனி குறுகியிருந்திருக்கணும். வெட்கமே படலை, நான் பெருமையாக நின்னேன். அதனால்தான் நான் வெட்கமில்லாத நாயாக இரண்டாவது குற்றம் செய்தேன். அப்புறம் நான் என்ன நினச்சிருக்கணும் அப்படின்னா, பக்தி வலையில் தானே விரித்து வச்சா, அன்பெனும் பக்தி வலையை விரித்து கொண்டால் ஆண்டவன் அகப்படுவான்னு எனக்கு தெரியும். என் மனசுக்குள்ளே நான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கணும்ல. நகுவேன் பண்டு தோள் நோக்கி நாணமில்லா நாயினேன். நாணம் இல்லாமல் நாய் மாதிரி இருந்துட்டேன். நெகும் அன்பு இல்லை நினைக்காண. உன்னை காணணுன்னா எப்படிப்பட்ட அன்பு வேணும்? உருகி போகணும், கசிந்து போகணும், நெகிழ்ந்து போகணும். அப்படிப்பட்ட அன்பு தனக்கு இல்லையே அப்படிங்கிற குறையை நான் நினச்சி பார்த்துருக்கணும்ல. நினைக்கான நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே. நான் எனக்கு தகுதி இருக்கா? உன்னுடைய பேரன்பை பெறுவதற்கும் பேரருளை பெறுவதற்கும் எனக்கு தகுதி இருக்கா? என்னை ஆண்டு அருள், என்னை ஆட்கொள், என்னை ஆட்கொள்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் யோசித்து பார்த்துருக்கணும்ல. யோசிக்கலை. அதனால் அதுவும் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, குற்றம் 1 2 3ன்னு பண்ணிவிட்டு நான் உனக்காக ஏங்குறேன். இப்போ எனக்கு எல்லாமே உணர முடியுது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பக்தியாக இல்லை, நெக்கு உருகலை, இந்த மெய்யடியார்கள் மாதிரிலாம் நம்ம அந்த லெவலுக்கு ரைஸ் ஆகலைன்னா தெரிஞ்சிடுச்சு. இதான் உண்மை. ஓகே. ஆனாலும் எனக்கு ஆசையாக இருக்கே. ஏன் அப்படியே நான் ஒரு தடவை அனுபவிச்சிட்டேனே, அந்த சந்தோஷம் எனக்கு திரும்ப வேணும்னு தோணுதே. அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, என் தாய் இப்போது தகுதி இருக்கோ இல்லையோ, ஒரு முறை நீ எனக்கு கொடுத்துட்டல்ல கருணையா, அதனால் கொடுத்துறேன் அப்படின்னு. இப்போ வேறு எப்படிலாம் இறைவா, முதல்வா, சங்கரா, ஈசனே, உலகத்திற்கு தலைவனே, அரசனே இப்படிலாம் கேட்டு பார்த்தாரு. இப்போ குழந்தைங்க தனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கேட்காம அம்மா அப்பா கிட்ட கெஞ்சும்ல, அந்த மாதிரி எப்படி சொல்லிட்டார் கடைசியாக, என் தாய், என்னோடய அப்பாவே, என்னுடைய அம்மாவே, தாயே, சிவபெருமான தாயேன்ட்டார். அந்தோ தரியேனே, என்னால் முடியலையே, இந்த உலகத்தில் இருக்க என்னால் முடியல, நான் ஏன் இவ்வளோனா கெஞ்சி கதறேன் உன்கிட்ட அப்படின்னா, நீ அந்த பேரானந்தத்தை கொடுத்து இங்கே விட்டுட்டு போயிட்டியா? இங்கே நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன், இந்த உடல் மேலே பற்றுக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வந்துடுது, அந்த பேரானந்தம் எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு. என் தன்மையை தரியேன், இது எனக்கு வேண்டாம், ஆனால் இதை தான் நான் தரித்து கொண்டு இருக்கிறேன், என்னை நீ மாற்றின, என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாக்கின, அனுபவத்துக்குரிய அழகான தூய்மையை நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் ஆக முடியல. தாயே, என் தாய், அந்தோ தரியேனே, இந்த விஷயம், இந்த மாதிரி இந்த பூலோகத்தில் லௌகீகத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை எனக்கு இனிமேல் வேண்டாம், நான் விரும்பலை. என் மனதை உயர்த்தி, என் உள்ளத்தை உயர்த்தி எனக்கு இறை அனுபவத்தை தா, சிவ அனுபவத்தை தந்து அதன் மூலம் அனுபோக சுத்தியை பெறவை அப்படின்னு தன்னுடைய தாயான தந்தையுமான சிவபெருமானை சரணடைந்து வேண்டி கதறி அழுகிறார். அதனால் இது அனுபோக சுத்தி ஆயிற்று. இவ்வாறாக நாமும் சிவபெருமானை எந்தவித சுயநலமும் இல்லாமல் இவ்வுலகப்பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு, உன் திருவடிகளை நான் சரணடைவதற்கு நீயே அருள்வாய் என்று சரணாகதி அடைவோமாக, அவன் பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.